பயங்கரமாக போயிட்டு இருக்கு. பார்க்கலாம். எப்படி இருக்கு பஸ் ஸ்டாப்? பயங்கரமா இருக்கு. 6 மாசம் கழிச்சு வந்தோம், 6 வருஷம் கழிச்சு வந்தோம். ஆள் பாத்தீங்கன்னா 24 வயசு பையன் மாதிரியே இருக்காப்ல. 51 வயசுல நம்பவே மாட்டாங்க. ஆமா, அது எங்க தளபதி. ஆமா, இப்ப நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து வைக்க முடியாம திரும்பி போனதா சொல்றாங்களே. அப்படியே ப்ரோ நகரத்துல யாரையும் அதிகமா விடல, வைக்க விடல, இடம் இல்ல, அதனால ஒன்று. ஆமா, இதெல்லாம் லாஸ்ட் போடா கொஞ்சம் வைக்க விட்டுருக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வைக்க போறது இல்ல அவங்க என்னைக்குமே. காலைல கட்சியெல்லாம் வச்சு சூப்பர் கொண்டாடி பசங்க என்ஜாய் பண்ணி. ஆமா, எங்க மாவட்ட செயலர் சூப்பரா பண்ணி வச்சிருக்காரு. ஆமா, விஜயண்ணா கண்டிப்பா நல்லா பண்றாரு. சூப்பரா பண்ண காலை ஃபங்க்ஷன் பார்த்தேன், ரொம்ப அழகா இருந்துச்சு. சினிமா துறையில போட்டியாளரை வந்து ஜெயிச்சுட்டு அடுத்த ஒரு போட்டியாளர் உச்சத்தையும் வேலையை முடிச்சாரு. எதிர்க்க சிஎம்ஆ இருந்தவரையும் முடிச்சுட்டு இப்ப சிஎம் ஆயிருக்காரு. அடுத்து இன்னொரு ஆள் கூட ஏற்கனவே நியூஸ்லாம் பயமா போயிட்டு இருக்குது. அங்க முறியடிப்பா நினைக்கிறேன். இப்ப சிஎம் அடுத்து பிஎம் வாய்ப்பு இருக்கா? அது சொல்லுவாருன்றீங்களா? சிஎம் டு பிஎம் வெயிட் பண்ணி பாருங்க. ஆமாண்ணா, வீட்டு ரகசியம் கையில் தெரியும் சொன்னாங்க. ஆனா தளபதி இருக்கிற கிரேஸை பார்த்தா அவரே கையெழுத்து போட்டு பிஎம் ஆகி ஃபார்முலா தப்பா போயிடுச்சு. ஃபார்முலா தப்பா போயிடுச்சு. அந்த ரகசியத்தோட ஃபார்முலா தப்பாயிடுச்சு. அப்ப நம்மகிட்ட ஃபார்முலா இருக்கு. டைரக்டா பிஎம் ஆயிட்டு கையெழுத்து போட்டுடலாம். அதுவும் நடக்கும். ஆமா, இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ இது லாஸ்ட் படமா இருக்கு இல்லையா? இதை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம தளபதியோட இனிமே ஏத்த முடியாதுன்ட்டு ஏத்த மாட்டாங்கிறது இல்ல, டேரக்டா ஏத்துவான். படத்துல பார்த்தது நிஜத்துல. ஆமா, இது எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸ்கூல் ஃபேர்வெல் டே, காலேஜ் ஃபேர்வெல் டே மாதிரி இருக்கு. முதலமைச்சர் அந்த ஸ்கிரீன்ல வரப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? யாருக்கும் கிடைக்காது. உலகத்துல எந்த ரசிகனுமே கிடைக்காது. டைரக்டா சிஎம். சத்தம் கேட்டுச்சா? சுரண்டி கொழுத்து போய் நீங்க உட்கார்ந்து இருக்கிற நாற்காலியெல்லாம் திரும்பி போறோம் சார், டிக்கெட் வாங்கிட்டு போறோம் சார். நானும் இருந்தேன். லாஸ்ட் படம் ரொம்ப ஃபீல் பண்ணி வரீங்க. வெளியில எல்லாம் தெரியுதுண்ணே. 4 வாரத்தை பேசுங்கண்ணே. மாவட்ட செயலர் சார் அழுது போறாரு. தளபதியோட லாஸ்ட் படம் நீங்க எல்லாரையும் அழைச்சிட்டாங்க. எங்க அண்ணா மாவட்ட செயலர் அழுகுறாங்க. 4 வாரத்தை பேசுனா பேசுறேன். அவருடைய ஃபீலிங்கை வந்து என்ஜாய் பண்ணுறேன்.
நல்லா இருக்கு இல்லையா? மாசு நிச்சயம் நக்குதா? வேற இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு எப்படியா? ஆமா. அதே போல படமும் சரி, இந்த படத்தை அடிக்கிறதுக்கு ஒரு 20 வருஷம் ஒரு ஆகும். வருஷம். கண்டிப்பா. இப்ப இந்த படத்தை ஏன் தடை பண்ணாங்கன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடிஞ்சுதா? இப்ப தெரியுது அது நான் தெரியுது. மேலிடத்துல ஏன் வந்து தடை பண்ணாங்க, கீழே ஏன் தடை பண்ணாங்க? அந்த படம் முன்னாடியே வந்திருந்தா, ஆ. 234 தொகுதி அடிச்சிருக்கலாம். 200 தொகுதி மேல அடிச்சிருக்கலாம். இந்த மாவட்ட செயலாளர்லாம் அழுதுட்டு போறாங்க. 4 வேர்ட்ஸ் கூட பேச முடியல, வாயில ததும்புது. கிட்டத்தட்ட 25 வருஷமா ரசிகரா இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. படம் கடைசி படங்கிறதுனால மனோரமா இருக்கு. இருந்தாலும் என்ஜாய் பண்ணோம். இருந்தாலும் எங்களுக்கு அது இன்னும் எப்படி சொல்றதுன்னு இன்னும் வார்த்தை இல்ல. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த படம் ஜனநாயகன் வரலாற்றிலே ஒரு சிறப்புமிக்க படம். சிறப்புமிக்க படம்? சரி, இப்ப இந்த படத்தை வந்து எதனால தடை பண்ணாங்கன்னு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியுது. நீங்க என்னென்ன நோட் பண்ணீங்க? இதுல வந்து நிறைய அரசியல் விமர்சனம், தெளிவான அரசியல் இருக்கு. அதனால வந்து இந்த படத்தை முடக்கிறதுக்காக மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி. எதனால முடக்குறாங்க? தேசிய கொடி ஏற்றிருக்காரு. அந்த ஒரு காரணம். அதாவது மத கலவரத்தை காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் 40 பேர் சாராயத்துல இறந்ததை பத்தி காட்டியிருக்காங்க. துப்பாக்கி சூட பத்தி காட்டியிருக்காங்க. கண்டிப்பா. இதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க, அதிமுக, திமுக, பிஜேபி இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை வந்து தடை தடை பண்ணிருக்காங்க. பண்றதுக்காக ரொம்ப முயற்சி எடுத்து பண்ணிருக்காங்க. ஒரே காரணத்துக்காக அதிமுக நடுத்தரு கொண்டு விட்டார் தலைவர். உங்க ஊசாடிக்கிட்டு இருக்கு. எலெக்ஷனுக்காண்டி இது செதுக்கி எடுத்த படமா தெரியும். ஏன்னா ஒரு இடம் கூட லாகே இல்ல. அவ்வளவு அற்புதமா போயிட்டு இருக்குது. ஒரு விஷயம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா 200 போட்டிருக்கோம். டபுள் செஞ்சு அடிச்சு போகல. ஆமா. So, அதனால எலெக்ஷன் வந்தது இன்னும் அதோட பக்காவா இருக்கும். ஆமா, கண்டிப்பா இப்ப இந்த இந்த தளபதி இன்னும் எல்லா இடத்துலயும் ரீச் ஆகும். இந்த படத்தை ஏன் தடை பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்கு ஓரளவு தெரியுதா? ஏன் தடை பண்றாங்கன்னு உங்களால ஜட்ஜ் பண்ண முடியுதா? அதுதான் ஆல்ரெடி இருந்த ஆளுங்கட்சியினால அதை வந்து தளபதி பவர் வந்து குறைக்கிறதுக்காக இதை பிளான் பண்ணிருக்காங்க. பட் என்னைக்குமே தளபதி வந்து தளபதி தான். அவர் எப்பயுமே தளபதி தான். மக்கள் மனசுக்கு என்னைக்குமே நிரந்தர முதலமைச்சர் அவர் மட்டும்தான். எனக்கு அப்புறம் யாராலையும் அதை அழிக்க முடியாது. எப்பயுமே தளபதி எல்லாம் செய்யும் bro. படம் பார்த்து வெளில வரீங்களே, இப்ப இந்த படத்தை ஏன் தடை பண்ணான்னு உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஜட்ஜ் பண்ணிருப்பீங்களா? அது எதனால உங்களுக்கு தெரியுதா? தடை பண்ணவங்களுக்கு மக்கள் தடை கொடுத்துட்டாங்க, பெரிய தடையா கொடுத்துட்டாங்க. கண்டிப்பா அதுல வர்றது எதுவுமே மக்கள் வந்து வெறுக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. கத்துக்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. குழந்தைகளுக்கு யாராலையும் எதுவும் பண்ண முடியாது தெளிவா சொல்லியிருக்காரு. 60 ஆண்டு கால ஆட்சியாளர்கள், அதாவது ஊழல் ஆட்சி செஞ்சவங்களுக்கு சரியான சாட்டையடி கொடுத்திருக்காரு. எம்ஜிஆர் மாதிரி, எம்ஜிஆர் பாசையில சாட்டையடி கொடுத்திருக்காரு. 1000ல் ஒருவன் இவர் தான், ஜனங்களின் நாயகன் இவர் தான். வரமாட்டாங்க இல்லையா? ஓகே, ஜெய் பண்ணி மேம் ஒரு 4 வேர்ட்ஸ். ஆனா மத கலவரம் ஒண்ணு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு ஒண்ணு, 40 பேர் கலாச்சாரத்தில் இறந்தாங்கல்ல அது ஒண்ணு, அது எல்லாத்தையும் காட்டியிருக்காங்க. ஸோ இதனாலதான் தடை பண்ணாங்களா அந்த 3 கட்சி சேர்ந்து ஒரு ஆளு? வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்போ அதே 3 கட்சி எதுக்குது? ஒரு ஆளு ஒரே வார்த்தை சொன்னா முடிஞ்சிச்சு. பெருசாக பேசிட்டாருப்பா. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளும் பிரதம மந்திரியாக தலைவர் தளபதி வருவதற்காக எல்லாம் அதை நானே எதிர்பார்த்தேன். சூப்பர்ண்ணா, அதுக்கான ஆரம்பம் ஒரு புள்ளியார் சொல்லி தான் ஜனநாயகத்தை